தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு சண்டே. நாங்கள் இதுதான் மலக்காவில் கடைசி நாள். நாங்கள் எனக்கு 7 மணிக்கு பஸ்ஸு. ஸோ நாங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் 6:15 வெளியே வந்துட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க காலையில் ஒரு மீட்டிங் போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் ரோடை பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே தான் மார்க்கெட் இருந்து அப்படி தெரியாத அளவுக்கு நீட்டாக, அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, கிராப் அது ஊபர் மாதிரி அங்குள்ள இது அது வந்த உடனே வண்டியில் ஏறி ஒரு சின்ன பையன், ஆல்மோஸ்ட் பைலிங் ஃபேஸோட சின்ன பையன் நல்லா பேசிகிட்டு இருந்தான். அவங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்டேன், அது என்ன வித்தியாசம் பார்த்தோன்னாக்கி அந்த வண்டி மாஸ்டா வழக்கமாக அங்கே போர்ட்டான்னு ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி தான் வரும். அது மலேசியன் மேடு வண்டி தான். நிறைய பேர் அந்த இதுக்காக டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அவர் ஆக்சுவலாக காலேஜ் ஸ்டூடெண்ட் போலுக்கு. அவர் காலையிலே ஜிம்முக்கு வந்திருக்கார். வெளியே வரும், அவர் பார்ட் டைம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார் அவர் காலேஜ் படிப்புக்காக. ஸோ ஜிம்முக்கு வந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தாக்கி பக்கத்தில் தான் ஜிம் இருந்திருக்கு. ஸோ வந்த உடனே அவர் அதை அக்செப்ட் பண்ணி வந்திருக்கார். பார்த்தேன். ஆக்சுவலாக அதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்னுடைய பழைய நினைவுகள் இருந்துச்சு. நான் பாம்பேயில் காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலையில் காலேஜ் இருக்கும் 6 மணிலேருந்து 9 மணி வரை, 9 வரை இருக்கும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் கடைநிலை ஊழியராக யாருக்கும் ஆஃபீஸ் பாய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அந்த சம்பளத்தை வச்சு என்னோட படிப்பு, என்னுடைய செலவுகள் எல்லாமே ஓடிடுது. அந்த நினைவு அது மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்குங்களா, அது அவர் மேலே இருந்து. பட் அந்த பையன் ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப அழகாக பேசிட்டு வந்தான். ஓகே, இப்போ நாங்கள் இருந்த இடம் ஏற்கனவே டூரிஸ்ட் சென்டர். அது அங்கே அது பழைய ஊராக இருக்கணும். எனக்கு அந்த ராஜாக்களால் உருவாக்கப்பட்ட ஊராக இருக்கணும். வேற ஒன்றுமே இல்லை. அந்த கோட்டைகளும் அந்த நதியும் அதை சுற்றி 4-5 ஹோட்டல் அந்த மாதிரி தான் இருந்த ஒழிய, அதை பார்க்கும்போது நம்ம மலக்கா ஊர் பெரிய ஊராக இருக்காது. ஏதோ ஒரு டூரிஸ்ட் சென்டர், சின்ன டூரிஸ்ட் சென்டர், மற்றபடி ஊர் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு தான் இருந்துகிட்டே இருந்து. இப்போ நாங்கள் போகிறது மலக்கா சென்ட்ரல் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப். ஓகே, அது யாருக்குரிய அடுத்த பக்கத்தில் இருக்கிறனால யாருக்குரிய ஊரை தாண்டி போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய சிட்டி, ஒரு நல்ல ஒரு பெரிய சிட்டி இது. ஸோ சிட்டியை கடந்து போகிறோம். ஏறக்குறைய மலக்கா சென்ட்ரலுக்கும் அந்த மலக்கா ரிவர் சைடு ஏரியாவுக்கும் ஏறக்குறைய 15-20 நிமிஷம் இருக்கு. காலையில் டிராஃபிக் இல்லை அப்படின்னா டிராஃபிக் அதை விட அதிகமாகலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிடுங்க. ஏன்னா அப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். நான் ஏற்கனவே பஸ்ஸில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். பட் அங்கே போய் அந்த ஆன்லைன் அந்த புக்கிங்கை கொடுத்தாங்க. அவங்க அந்த ஹார்ட் காப்பி பேப்பர் காப்பி டிக்கெட் கொடுப்பாங்க, அது வாங்கணும். அது நம்ம ஆன்லைன்லேயே எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்குறாங்க. பட் நான் சரி அங்கே போய் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டேன். ஓகே, வந்துட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், உள்ளே விடணுமா இல்லை வெளியே விட்டா போதுமா அப்படின்ட்டாரு. நான் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உள்ளே போனாக்கே ஒரு ரிங்கெட், ஒரு வெள்ளி அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு சார்ஜ் இருக்காத வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, நான் சரி உள்ளே விட்டுருங்க அப்படின்னேன். Anywhere fine, that's fine. Okay. All right. மலாக்காவுக்கு 2 மாதிரி ஸ்பெல்லிங் போடுறாங்க. மெலாக்கா MEALEKன்னு போடுறாங்க, MEALECCA அப்படின்னு ஸ்பெல்லிங் எழுதுறாங்க. அது எப்படி தெரியல எனக்கு. ஏற்கனவே பஸ் ஸ்டாப் வந்துட்டு ஓகே. ஆக்சுவலாக 18 வெள்ளி ப்ளஸ் 1 19 வெள்ளி. கடைசியில் அவர் 18 வெள்ளி போதும் அப்படின்னாரு.
தேங்க்யூ அப்ரிஷியேட். இப்போ நாங்கள் வந்து குறைய இது உள்ளே போகிறோம். இந்த இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 701 பஸ்ஸு. இப்போ எங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த டிக்கெட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கவுண்டரை பார்க்க போகிறோம். ஓரளவு நல்ல பெரிய பஸ் டெர்மினலாக தான் இருக்குது. நாங்கள் இதில் இறங்குனது தான் வந்து இறங்கணும். ஆனால் அது வந்து யாருக்கும் 2 மணி ராத்திரி அப்படிங்கிறதுனால டெர்மினலை பற்றி எதுவுமே தெரியல. இப்போ வந்து மார்னிங் அப்படின்னா அந்த சைஸ் எல்லாமே ஓரளவு தெரியுது, நல்லாயிருக்கு. காலையிலுமே வந்து எதுவுமே பெரிய ஷாப் எதுவுமே ஓப்பன் ஆகலை. 1-2 ஷாப்ஸை தவிர மற்றபடி எல்லாமே வந்து அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இஷ்யூ கொடுக்குறவங்கள தவிர வேறு யாருமே அங்கே ஓப்பன் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னாக்கி இது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால. எங்கே போனது இல்லையா? கவுண்டர் டிக்கெட். கவுண்டர். கடைசியாக நாங்கள் கவுண்டரை பார்த்துட்டோம். அங்கே வந்து அதை ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்காக தனியாக 2 கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த லைனில் போய் ஐக்கியமாயிட்டோம். அதுக்கு வந்து 70 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 70 பைசா அவங்க கேஷாக தான் வாங்குறாங்க, இப்போ கிரெடிட் கார்டு வாங்குறதில்ல. அந்த போர்டில் போட்டிருக்காங்க, அதாவது அந்த சர்வீஸ்க்காக அவங்க அந்த டிக்கெட்டை வந்து மாற்றி கொடுக்கறதுக்காக சர்வீஸ்க்காக 70 அங்குள்ள அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ 0.7 இது இல்லையா ரிங்கெட், 0.7 ரிங்கெட். அதில் நம்ம பாஸ்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து அங்கே டிக்கெட் பண்ணாலும் சார் என்னென்னு தெரியல எனக்கு. லோக்கலில் இது வந்து இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறதுனால இல்லை, ஈவன் மலேசியா கோலாலம்பூர்லேருந்து வரும்போது கூட அவங்க வந்து பாஸ்போர்ட் கேட்டாங்க. ஓகே, where is this way? Okay, thank you. டாய்லெட்டுக்கு இருக்குது வரணும். இப்போ கவுண்டர் வந்து எங்களுக்கு அதை கவுண்டராக லைக் கேட் வந்து 18 கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து கேட்டை தேடி போயிட்டு இருக்கும்போது போயிருக்கோம். ஓகே, இங்கே என்னன்னாக்கி இங்கே இருக்கும் டாய்லெட் எல்லாமே கேட்டை நீங்கள் ஒரு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கி திருப்பி வர முடியாது. ஏன்னா அது ஒரு டைம் தான் ஸ்கேன் பண்ணுறது, 2வது தடவை ஸ்கேன் பண்ண முடியாது. ஓகே, சின்ன வழி இருக்கும் வந்துடலாம். பட் இருந்தாலுமே அது வந்து 1 என்ட்ரி தான், நீங்கள் திருப்பி வர முடியாது. அதனால ரெஸ்ட் ரூம் டாய்லெட் தான் போதா இருந்தாக்கி நீங்கள் வெளியே முதலே போயிருங்க. ஓகே, அதாவது அதை உள்ளே போனப்பறம் வெளியே வர முடியாது. எனக்கு அந்த பிரச்சனை இருந்து. இங்கே அது மட்டும் இல்லை, இந்த பஸ் டெர்மினலில் வந்து நீங்கள் வந்து யூரினல் போயிருந்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒன்றும் இல்லை. பட் டாய்லெட் பண்ணிங்க சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு வெளியே சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் நாங்கள் பஸ் எங்களோட லக்கேஜை லோட் பண்ணோம். அதுக்கு அவர் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டார் அவர். ஓகே, அதுக்கு ரெடியாக போங்க, ஏன்னா நீங்களாக தான் லோட் பண்ணணும். அது சரி தான், அதுக்கு அவர் வெயிட் அவங்க தான் லோட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் பார்க்குறது வேற. பாய்.